காய்ச்சல்கள் வந்தாலும் சும்மா கால் அடைப்பு. இது வந்து இங்க குமாரன் என்ன படம் சூப்பரா போடாச்சு. வடிவா இருந்து சாப்பிடுங்க. வடிவா பாருங்க சாப்பிடுறது எப்படி சாப்பிடுறது இப்படி தான் சாப்பிடுவோம். சரி சரி அப்ப நான் கிட்ட வந்து எடுக்கிறேன். சோறு தான் முக்கியம். நைட்டும் சாப்பாடு என்ன நைட்டுக்கு பான். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சொன்னீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் எங்க வாடி போட்டீங்க? எங்க நிற்கிறீங்க? சாரோக்கா விட்டியோ? இப்படி ஏலான்னு சொன்னா என்ன கட்டம் சமைச்சல அங்கே சாப்பாடு கொடுக்கணும். இத்தனை பேர் இருக்கணும். கண்டிப்பா ஏதாவது செய்யத்தானே வேணும். என்ன பாப்பா வேண்டாச்சு. நாங்களாம் பசியில வந்து நிக்கிறோம். எனக்கு அதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை. அதான் நாங்க நம்பி வந்த நாங்க 12 மணி சென்றாலும் பரவாயில்ல கைவிட மாட்டேன். இன்னைக்கு நேற்று ஆத்திக்குட்டியில் பிறந்த நாளபடியா நேற்று வெள்ளிக்கிழமை சமைக்கல. அப்போ அதை விட இன்னைக்கு வந்து ஆத்தின கிளினிக் கொண்டு வரணும். ஆத்தின வெயிட் காணா கிளினிக் கொண்டு போய் இப்போ தான் வந்து நிற்கிறோமே. 12 மணி ஆகுது. இப்போ மழை வந்து அனுசியாக சமைச்சு தர போகிறாங்க. பரவாயில்ல சமையலுக்கு ஹெல்ப்புக்கு துக்க வந்துட்டீங்க. நன்றி. அதான் கட்டாயம். நாங்கள் நிறைய நாள் பிறகு காய்ச்சல்கள் வந்தாலும் சும்மா கால் அடைப்புகள் எடுபடுறாங்க. அது என்ன காய்ச்சல் துக்கம் அம்மானே இந்த வயசுக்கு நான் அப்படி ஒரு காய்ச்சலும் காணல. உங்களுக்கு வந்தது காய்ச்சல்? வந்ததோ உங்களோட அம்மா இப்படி நின்று காய்க்கிறேன் என்னால நிக்கவே இல்லை. அப்படி அம்மா கூட போ பரவாயில்ல காய்ச்சல் காய்ச்சல் வந்து நின்றுடும். அதுக்கு பிறகு வர பின் விளைவு தான் அது ஆல்ரெடி நித்திரதான். சாப்பிடலாம இருக்கு. காய்ச்சலா இருக்கு. சிறியோன வாய் காய்ச்சலே இல்லாம இருக்கு. உப்பு கஞ்சி வந்து கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியில திருட்டரிசியோட அவிச்சு குடிச்சா நல்லா இருக்கு. இளநீ நல்ல எல்லாத்துக்கும் மேலால இளநீ தான் நல்லா. இளநீ அண்டை வாங்கி நாங்கள் துக்காது சரியில்லை. நாங்கள் இல்லை அது இளநீ குடிச்சாலும் அந்த வாய் கச்சலை வந்து எடுக்க பண்ணும். நான் அம்மா கிட்ட இருந்ததானா 5 வரையை குடிச்சு வாய் கச்சல் எல்லாம் எடுத்தாச்சு. இன்றைக்கு அப்போ படியாக சாப்பிட போகிறோம். அப்போ யார் சமைக்கிறேன்? நீங்களும் அம்மாவோ? நாங்கள் டேமா மாட்டேன் பார்த்தீங்களே சாப்பிடல. ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். அம்மாவோட கை பக்கத்தில் நீ ஆத்துக்குள்ள பிறந்த நாளுடைய வெள்ளிக்கிழமை சமைக்கல. இன்றைக்கு வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். இல்லை உங்களுக்கு என்ன கறி எதிர்பார்க்குறீங்க? வச்சு கறி தான் ஒரு மறக்குது அன்றைக்கும் மறக்கடா நேற்று சமைச்சிருப்பேன். எங்கட சௌரங்கள்ட கூட நோமெல்லாம் மறக்கிறேன். எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க. பின்னுக்கு நிப்பினோம் இப்படி ரச்சிக்கு நிப்பினோம். மரக்கறி இல்ல மரக்கறிக்கு ரிவர்ஸ் மச்சமண்டம் பெஸ்ட் கேர் சட்டி காலி. அப்போ இன்றைக்கு ரச்சிக்கறி எல்லாம் சமைச்சு ஆனாப்பா அம்மா எங்களுடைய அம்மா வந்து இவ்வளோதான் ஃபங்க்ஷன் செய்தாலும் அம்மா கத்திரிக்காய் சோறு ஏன்னு சொன்னாங்க. அம்மா வந்து மீனை தவிர ரச்சி வகை எதுவுமே சாப்பிடல. பால் குடிக்கல, முட்டை சாப்பிடல. அப்போ நோம்பலாம் அம்மாவுக்கு ஒரு மரக்கறி கறி வச்சு அவன் சாப்பிட்றாரு. சரி நாங்கள் ரஜ்ஜி மீன் விளையாடி சரி 2 நாளைக்கு தொடர்ந்து மரக்கறி இருந்தால் உடம்புல தெரிஞ்சிருக்கோம். இப்போ சவுகம் கொட்ட மாதிரி இருக்கிறோம். போர்சம் தறி மாதிரி வந்துடும். பூனை மாதிரி மீன் வேணும்னு நினைக்கிறேன். விழுதியாவே மத்தியானம் நித்திராலுமே என்ன விட்டது இல்லை. மீன் தான் கேட்டேன். நாளை சாப்பிடுவோம். அப்போ நேற்று வந்து ஆர்டின பர்த்டேக்கு வந்து அந்த அண்ணா வந்து சமைச்சு கொடுக்க சொல்லி சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு பர்த்டேக்குன்னு சொல்லி. அப்போ நேற்று அதான் சமைக்கிற மீன் மரக்கறி என்னோட தான். அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் அந்த அண்ணாண்ட ஆசைப்படி சமைச்சு சாப்பிடுவோம் எல்லாமே. வார வருஷம் ஆத்திக்கு 4 வயசு பிறந்தான்னு சொன்னால் சனிக்கிழமை தான் இருக்கு. கடவுளை எப்பயே கணக்கு அடுத்தடுத்த கிழமை தானே வாரம். இந்த முறை வெள்ளியனா வார முறை சரி. அங்கெல்லாம் ஞாயிறு. இப்போ நீங்கள் 5 வயசு பிறந்தா செய்ய போறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பரவாயில்ல செய்வோம். சரி அப்போ நோம்பில் எல்லாரும் என்னென்னு சொல்லுவேன் பழமையாக ஃபங்க்ஷன் என்ன நடந்தா இப்படி ஆக்கிறது அப்படின்னா அதே மாதிரி தானே சோறுத்தோடைய சும்மா சமைச்சு சாப்பிட அப்படின்னு முடிச்சது. வேறு உறவுகள் வந்து என்னன்னு சொல்கிறேன். ஒரு சின்ன பேரை வந்து ஒரு நேசிக்கிற விடத்தை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்குண்ணே. நீங்கள் சொல்லுங்க அந்த பழைய காலத்து பொருட்கள் ஆகிடாது.
இல்லை அந்த பழைய காலத்தாக சொல்லினேன் என்ன கடவுளும் தெய்வம் இல்லை குழந்தையும் தெய்வம் ஒன்று தான் அந்த சின்ன பிள்ளைகள் அது எல்லாருக்கும் அது விளங்காது சின்ன பிள்ளைகளை வந்து ஒரு பர்த்டேயாக இருந்தாலும் என்னவா இருந்தாலும் அதுகளுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு முன்னுக்கு வர காரணமே அதுதான் மெயினான விஷயம். உண்மையாக சொல்லப்போனால் என்னன்னு இப்போ ஆத்தி வந்து நோமலாக அப்போ எனக்கு நிறைய பேர் கேட்குறாங்களே என்ன ஆத்தி கதைக்காதான் பேச அவன் சைலண்டாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் உண்மையாக யாருமே நம்ப மாட்டீங்க சொன்னால் அந்த அண்ணா வந்து எங்களோட வீடியோ பார்க்குறது அப்போ ஒரு நாள் எங்களோட கேட்க சொன்னார் அக்கா அந்த வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறது உங்களோட பிள்ளைக்காக தான் மெயினாக ஏன்னு சொன்னால் அவ்வளோ தூரம் எனக்கு ஆத்திக்குட்டியை பிடிக்கும்னு சொல்லி ஆத்திக்குட்டியோட எடுத்து கதை கேட்கல. ஆத்திக்குட்டி வந்து நார்மலாக வீடியோ போடலன்னு சொன்னால் கதைக்காது வைக்கம் ஒழிச்சிடு நார்மல் போடல கதைக்கும். அப்போ மாமான்னு சொல்லி கொடுத்தா ஆத்தி ஒழிச்சிடும். ஆனால் உண்மையாக இன்றைக்கு ஆத்தி வந்து இந்த தூரம் கதைச்சு இந்த ஸ்டைலாக இவ்வளோத்துக்கு எல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கிற காரணம் அந்த அண்ணா தான். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு உண்மையாக அந்த அண்ணா வந்து ஆத்திக்குட்டியை மாற்றிட்டார் காய்ச்சி தள்ளி கொண்டு நல்ல ஒரு பாசம் வச்சுக்கார். உண்மையாக அது எனக்கு சந்தோஷமாக இருக்கு. வாட்ஸ்அப்போட டிபியில் வந்து ஆத்திக்குட்டினே வச்சுக்காரு. ஆத்தின ஃபோட்டோ வந்து மாற்றிட்டார் படாரண்டு பர்த்டே ஃபோட்டோ மாற்றிட்டார். நான் தான் சொன்னேன் சரி சந்தோஷம் தானே சின்ன பிள்ளை தானே பொதுவாக கடவுள பிள்ளைகள் வந்து அதை யார் நேசித்தாலும் சந்தோஷம் தான். சரி அப்போ நேராக வந்து நாங்கள் சமைப்பேன் சமைச்சு சாப்பிட போகிறோம். ஜதுவுக்கு தலையில் வச்சு செஞ்சு முழுவாங்க முட்டை பொரிக்கிறது. முட்டை பொரிக்கிறதுக்கு இப்படி வெட்டுறது. ஓ இதெல்லாம் நல்லா இருக்கு மாட்டினா. இந்த சம்பல் கடை இங்கே ரஜ்ஜி எந்த கடையில் இந்த வெங்காயம் வாங்கினீங்கள்? இது வந்து இங்கே குமாரன் கடையில். குமாரன் சரி இல்லையோ சின்னனா இருக்கும். இது சின்ன தெரியும் போல சரியா சொல்றேன். நானே வாயில வந்த பேர் தான் சொன்னேன். சரியான குட்டிக்காட்ட அவர் குட்டியாட்டான் குமாரப்பா அவர் உங்களை சேப்ப உங்களை மேதான் கட்ட குண்டு கத்தரிக்காய் என்னதுக்கு அப்ப அது பொரிச்சு போட்டு புட்டோட சாப்பிட்டு போட்டு அது புரிம்பா காய்ச்சி போய் இஞ்சாலும் இல்ல இல்ல குருமா நம்ம வீட்டோட காய்ச்சி அம்மா இஞ்சால வால் புளியா போலாக்கு அவர் ரஜ்ஜி கறி எப்போ காய்ச்சிருது அதான் தெரியல பாக்க நல்லா தங்கறது. அப்படி இருக்கு சாப்பாடு கோழி குழம்பு நிறைய நாளுக்கு பிறகு நல்ல ஒரு கறியோட சாப்பிடுறேன் பாருங்க. கறி டேஸ்டா இருக்கு. டேஸ்டா இருக்கும் அரிசியா கடை காய்ப்பாக்கம் அப்படி இதுல நானும் என்ன தனியா கொண்டு விட்டாங்க. இல்ல இல்ல ஒரு ஆள் நேரம் வந்து கை கழுவிட்டு இருக்காரு நீங்க சாப்பிடுங்க. இப்பதான் நான் தண்ணி அழுகணும் வந்து கூத்துட்டு பாருங்க வேலை நாங்க வீட்டுல தானே என்ன பையால் தான் நாங்க பலிக்கிறல இல்லாட்டி போறோம் சின்னதாரும் வேலை செய்யறேன். சாப்பாடும் சூப்பரா போட்டாச்சு வட்டி வேறு சாப்பிடணும். கறி என்ன சொல்லு நல்லா இருக்கும் தரம் சின்னதான் வேலை செய்யிட்டு வாருங்க. என்ன இப்ப என்ன கொண்டாட்டம் இல்லை தானே இப்ப நானும் வேலை செய்து தான் பாரு இப்படியேதான் கொண்டாட்டம் தான் நல்ல போடுவோம். அது சூப்பரா இருக்கு. சோடா விட்டுக்கணும். இப்போ பெரியம்னாக எல்லாம் அங்கே நிற்கணும் பெரிய வந்து கொண்டிருக்கணும். அதை விட நாங்கள் அருமையாக இருக்குது. சொன்னேன் நல்லா இருக்குது சாப்பாடு. இறைச்சி குழம்பு அடுத்த பருப்பு அதை விட என்ன பேச்சு இருந்தாலும் உங்கள் ஆத்திக்குட்டியோட மெனை கட்டாங்க. ஆத்திக்குட்டியோட ஹாஸ்பிட்டல் போனதில்லை. நெருக்க போன லேட்டாக போட்டு 12 ஆச்சு வர நல்ல உரைப்பாக தான் இருக்கும் போல கறியா மீனுக்கும் முதல்ல அழகாக இருக்கலாம். நான் கொலை சாதம் பண்ணு கோழிப்புக்க கோழிப்புக்க தேவைப்படாது. அது டைம் ஆச்சு சரி பார்த்தேன். கோழிப்புக்க எப்படி நல்லா இருக்கும். என்ன வேலை பண்ணுங்க என்னதான் எல்லா வேலைக்கும் போவார். மேசம் வேலையா இருக்கிறது இப்ப மேசம் மேல இல்லையா தூண் போட்டு வேலையா.
கறி போட்டு தரட்டாம். ம் சாப்பிடுவோம் போங்க. குடிக்கிற தண்ணியெல்லாம் அதில் குழந்தை வச்சுட்டு இருக்கதான் சாப்பாடு தான் 2 மணிக்கு. இப்போ சரிதானே 1:45. நீ கறியோட கொடுங்க. போதுமா? நல்லா இருக்கு சாப்பாடு, சூப்பர். நேற்று கேக்கும் டீயும் ரோலும் சாப்பிட்னாங்க. அப்படியே வந்து இரவு சாப்பிடவே இல்லை. நேற்று கேக்கு ரோல் 2 சாப்பிட்னான். நைட்டு வந்து சாப்பிடல. அப்படி சாப்பாடு சாப்பிடணும். நேற்று வந்து வயிற பட்டினி போட்டேன். நைட்டு சாப்பிட இல்லை. நைட்டு வந்து அப்படியே இருந்து காலையில சாப்பிடல. அப்போ காணா சோறு தான் போடுறேன். கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாதான் போகும். அள்ளி குடிச்சா போகாது. நைட்டும் சாப்பிடாம காலையில சாப்பிடாம இருந்தது. இப்போ நல்ல ஒரு சாப்பாடு கிடைச்சிருக்கு. நான் சாப்பிடுவேன். இருக்கிறது கிடந்து காசில் விடுவோம். சரி நான் சாப்பிட்டா வர பார்ப்பேன். ஓ சாப்பிட்டா பிறகு திருப்பி சாப்பாட்டை எப்படி பார்ப்பீங்க? சாப்பிடைக்கெல்லாம் பார்க்குவோம். கொஞ்சம் நில்லு. என்ன அவசரம்? காரணம் சரி சாப்பிடுவேன். சாப்பிடைக்க வடிவாப்பாங்க. சாப்பிடுறா எப்படி சாப்பிடுவோம்? இப்படி தான் சாப்பிடுவோம். சரி சரி அப்போ நான் கிட்ட வந்துருக்கேன். நான் கூடணும் சாப்பிடைக்க. ஏன்னா மனுஷன் உழைக்கிறதே சாப்பாட்டுக்கு தான். வெக்கப்படக்கூடாது. மனுஷன் உழைக்கிறதே சாப்பாடு. அந்த இதுல முதல்ல சோறு தான் முக்கியம். அதுதானே உழைப்பு. சித்தப்பா சாப்பாடு கொடுக்கணும். ஓ இருக்கு இருக்கு. மண்ணாக்கெல்லாம் மெலிவேன் தானே. அண்ணா கடையே போயிட்டு வருவேன். அப்போ நைட்டும் சாப்பாடு என்ன? நைட்டுக்கு பான் சம்பளம் பாடும் மேல சம்பளம். கடையிலே போய் சாப்பிடலாம். இல்லை கொஞ்சம் சோறு அறியவேண்ணா. நான் அறியவே இல்லை. அது வெறும் மட்டும் சாப்பிட்டு இருப்போம். என்னை வருங்காய் வச்சு கூட இல்லை. வெறும் மட்டும் சாப்பிட்டு இருப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் துக்காக்கா வந்து சாப்பிட போகிறேன். ஏன் சாம்பல் போடல? பிடிக்காது. சாம்பல் பிடிக்காது. கட்டிக்காரு அவன் சொல்கிறது என்ன சாப்பிட கதைங்க கூட குழப்பம். எப்போ அன்றைக்கு அன்றைக்கா சித்தி சமைச்சது துக்கா வந்து காய்ச்சி 2 மணி வச்சு அவ்வளோ பசி காலம் போட்டு இப்ப பசி வந்து சாப்பிடலாம். அப்படி இல்லை. இப்போ பசி கொஞ்சம் முதலாவடத்தில் நிற்கிது. கதைக்க தடவை சுத்துவேன் உங்களுக்கு. எனக்கு அப்படித்தான். ஆனா பாருங்க தனியை சாப்பிட 2 இடத்த தான் சாப்பிடணும். அது முடியதை எடுக்கணுமா? அவன் இல்ல 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 அப்படி இல்லை அப்படி இது என்னதான். நான் இந்த கொஞ்சம் தான் தான் நான் பிடிக்கவும் சாப்பிடல. ஆத்திக்குட்டியில் இப்படி ஆஸ்பத்திரி கொண்டு போனது உண்மை. நானும் சாப்பிடல. அதுக்கு நான் சாப்பாடுக்காண்டி சொல்லல. நான் ஒழுங்காவும் லேட்டாக போட்டு வீடியோ எடிட் பண்ணி போட 12 மணி ஆச்சு. அப்போ ஆத்தியம் வந்து நெருக்க கொண்டு போனோம் அப்படி ஆஸ்பத்திரிக்கு. ஓ அது தெரியும். நல்லா கிடக்குது. சரியா சாப்பிடாம நான் ஒரு விடவும் போக மாட்டேன் புள்ள. இல்லை இல்லை அப்படி பசிக்குது. இல்லை நீங்கள் சாப்பிடுங்க பாப்போம். கடைக்கு நல்லா இருக்கும். ஒன்றும் சொல்லவே இல்லை. சொல்லாம சாப்பிட்றீங்க. அம்மா சமைச்சா சொல்ல வேணும். அதுதான் அம்மா தான் இப்போ ஹாஸ்பிட்டலில் போனாண்டே காத்தியை கொண்டு
போயிட்டு வந்து நீ அவ்வளோ வேலையை சமைப்பேன் எதிர்பார்க்கிறேன். ஆனால் உடம்புல வந்து சரியான மோசம் எனக்கு. முகத்தை பார்க்க தெரியுது. நம்ம அம்மா சமைச்சு வந்து களைச்சி போட்டான்னு நினைக்கிறேன் நான். சும்மா 3 கறி சோறு சமைக்கிறது கொஞ்சம் அது பலமே அப்படி கூட அதை கூட பார்த்து அந்த நேரத்துக்கு சாப்பாடு வந்துட்டேன். நான் கூட நினைக்கிறேன் இவ்வளோ ஓமா சமைப்பான்னு சொல்லி 12 மணி தானே வந்து ஆஸ்பத்திரியால். சுட சுட சாப்பிட சாப்பாடு வந்து அது பர்த்டேக்கு ஏற்பாடு செய்தது எங்களை ஃப்ரான்ஸ் சொன்னேன். நன்றி 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 நன்றி. அம்மா ஆத்திக்கு அப்படி ஒரு மாமா கிட்ட கொடுத்து வச்சிருக்கோம். கட்டை எங்கே ஆத்தி குட்டி உட்காந்து இத்திரியா போயிட்டு சாப்பாடு என்ன சொல்றது நல்லா சுட சுட சாப்பிட நல்லா தான் போகுது வர அன்றைக்கும் சாப்பிடு எத்தனை நாள் நான் ரச்சு சாப்பிடாது ஆசை சாப்பிடுறேன். கொஞ்சம் விடையா சாப்பிடுவோம் சாப்பாடு சாப்பிட்டு பாப்போம் நாங்கள். நான் சாப்பிடவே இல்லை சாப்பிட்டு கொண்டு போயிடணும். இப்பதான் சாப்பிட்டேன் அப்புறம் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம். 12 ஆளுக்கு வந்தோண்டே இருக்கு. இந்த மக்கள் சாப்பிடலாம். 12 ஆளுக்கு சாப்பிட்டீங்க புட்டு புட்டு சாப்பிட்டீங்க கொட்டுப்பட்டு நீங்க 10:30 சாப்பிட்டீங்கல்ல புட்டு பழம் புட்டு இல்ல கொத்து சாப்பிட்டேன். கொஞ்சம் லேட் ஆயிட்டல இன்னைக்கு 2 மணி 2:30 ஆச்சு. அப்ப எல்லாரும் நேரஞ்சு சாப்பிட்டு அதான் நான் பார்த்தேன் நீங்க லேட் ஆகும் அதை கூப்பிடலாம் உங்களை அப்ப சரியா சரியா இப்ப இல்ல உடுப்பல கறி என்ன சொல்லுது நல்லா உரைப்பெல்லாம் மழை வேணும் அவசரப்பட்டு மழை மணி அரிசியாக்கா நான் ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன் நல்லாக்கு அள்ளி போடுவோம் நானும் தான் பருப்பு தான். அம்மா இந்த கடவுளே கோப்பை உள்ளாச்சு அது இரவுக்கு இரவைக்கு எடுத்து ஒளிச்சு வச்சுனீங்க என்னதை கண்டன் தின்னு மாட்டுச்சு தான் கட்டுவே. ஓ மாட்டுச்சு கறிக்கு நல்லா இருக்கும். நான் வர 12 முக்கால் 12 மணி ஓ நல்லா இருக்கும் கறி அதே கூட இருப்போம். ஆனால் எனக்கு அடிக்கத்தான் கொஞ்சம் சில ராஜி தான் விழுந்தாலும் கவனம். இது கால்பர்ட்ஸ் அது ஈரல் ஈரல் பொரிச்சு கொடுத்தேன். பிறந்தநாள் காய்ச்சுவோம் இல்லாட்டி என்ன ஞாயிற்றுக்கிழமை சமைக்கிறான். நாங்கள் புரோயில கோழி வேண்டி சமைக்கிறது தான்.